வணக்கம் தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். வாங்க நம்ம சேனல்ல போயிட்டு இலக்கண குறிப்பு பத்தி படிக்கலாம். சில பேருக்கு இந்த போட்டித் தேர்வுகளை சமாளிக்க இலக்கண குறிப்புனா என்னன்னு தெரியவே மாட்டேங்குது. ஈஸியா இலக்கண குறிப்பை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இலக்கண குறிப்புல ஒண்ணு கொடுத்துருவாங்க. என்ன தர்றாங்க அப்படின்னா, இப்ப செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கீங்க. செந்தமிழ் என்ன வரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? இப்ப செந்தமிழ் பண்பு தொகை அப்படின்னு நான் சொல்ல வரேன். எப்படி இந்த பண்பு தொகையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த செந்தமிழ் பண்பு தொகை அப்ப மையென்ற விகுதி மறைஞ்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்பு தொகை. செந்தமிழ் மட்டும் இல்லைங்க, செந்தமிழ், பசும் பயிர், செந்தாமரை, தீந்தமிழ், இந்த மாதிரி நமக்கு மையென்ற விகுதி மறைஞ்சு வந்தாலே அது பண்பு தொகை. எடுத்துக்காட்டு செந்தமிழ். நம்ம செந்தமிழ எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, செம்மை கூட்டல் தமிழ். அப்ப மையென்ற விகுதி என்ன செஞ்சிருந்திருக்கு, இந்த செந்தமிழ்ல மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா? அப்ப மையென்ற விகுதி கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை பிரிச்சு பாருங்க, பிரித்தெழுதுக போடுங்க. எந்த இதுல மையென்ற விகுதி மறைஞ்சு வந்திருக்கோ கண்ணை முடிக்கிட்டு போடுங்க, பண்பு தொகை. போட்டித் தேர்வுகளுக்கு ஈஸியா நம்ம பாஸ் பண்ணிடுறதுக்கு ஒரு மார்க். சரிங்களா? இப்ப செந்தமிழ்ன்றது பண்பு தொகை. செந்தமிழ் மட்டும் இல்ல, கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை பிரிச்சு பாக்குறீங்க, எந்த விகுதி, எந்த வார்த்தைகள்ல, எந்த வேர்டுல நமக்கு மையென்ற விகுதி மறைஞ்சு வந்திருக்கோ அதுதான் பண்பு தொகை. இப்ப ரெண்டாவது நம்ம போயிடலாம். வினை தொகை. காலம் எத்தனை வகைப்படும்? காலம் 3 வகைப்படும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்துக்கு வாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காங்க, ஊறுகாய் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை நம்ம பதிவுக்கு கொண்டு வரோம். இப்ப இந்த ஊறுகாய்ன்ற வார்த்தை 3 காலங்களுக்கும் ஏற்று வந்துச்சுன்னா அது வினை தொகை. இப்ப ஊறுகாய், இப்ப நிகழ்காலத்துக்கு சொல்லுங்க பாப்போம். இப்ப ஊறுகின்ற காய், இப்போ அந்த செயல் என்ன செஞ்சுகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, அதனால அது நிகழ்காலத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இறந்த காலம் ஊறிய காய், அந்த காலத்துல ஊறிய காய் எப்பயோ அது நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால அது இறந்த காலம். ஊறும் காய், இனிமே அந்த செயல் என்ன செய்ய போகுது அப்படின்னா நடக்க போகுது, அதனால அது எதிர்காலம். கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை பிரிச்சு பாருங்க, மையென்ற விகுதி மறைஞ்சு வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியமானது 3 காலங்களுக்கும் ஏற்று வந்துச்சுன்னா அது வினை தொகை. இப்ப நம்ம அடுத்த வாக்கியம் பார்க்க போறோம். இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப 2 வாக்கியம் ஒரே மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இரட்டை கிளவி அடுக்கு தொடர்ந்து போட்டுட்டு வந்துருவோம். அதான் நம்ம பண்றக்கூடிய பெரிய மிஸ்டேக். ஆனா இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் நம்மளுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இப்ப ஒண்ணு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சட சட, மட மட, கடகட இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா அந்த ஆப்ஷன்ல நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இரட்டை கிளவியும் வந்திருக்கும், அடுக்கு தொடரும் வந்திருக்கும். கண்ணை முடிக்கிட்டு நம்ம அடுக்கு தொடரா இரட்டை கிளவியா, இல்ல 2 ஒரே மாதிரி வந்திருக்கு, அப்ப இது அடுக்கு தொடர் அப்படின்னு நம்ம போடக்கூடிய பிழை அதுதான் தமிழ்ல. ஆனா கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுப்போம். இந்த இரட்டை கிளவியானது 2 முறை மட்டுமே அடுக்கி வர வேண்டும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இரட்டை கிளவியானது 2 முறை மட்டுமே அடுக்கி வர வேண்டும். அப்படி அடுக்கி வந்தாலும் பிரித்தால் பொருள் தர இயலாதது இரட்டை கிளவி. இப்ப சட சட, மட மட, கடகட ஏதோ ஒரு சவுண்ட தான் நமக்கு எத்தனைக்குதே தவிர சட சட, மட மட பொருளை தரல, பிரித்தால் பொருள் தர இயலாதது இரட்டை கிளவி. ஆனா அடுக்கு தொடர் அப்படி கிடையாது. அடுக்கு தொடரை பொறுத்தவரை 2, 3, 4 முறை கூட அடுக்கி வரலாம். அப்படி அடுக்கி வந்தாலும் பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். எடுத்துக்காட்டு பாம்பு பாம்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாம்பு, அம்மா பாம்பு பாம்பு எப்படினாலும் நமக்கு பொருள் தருது. அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னா வாழ்க
வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க. எப்படியா இருந்தாலும் வாழ்க என்ற ஒரு சொல் என்ன தருது நமக்கு? பிரித்தால் பொருள் தர இயல்வது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தர இயலாதது இரட்டை கிளவி. இப்ப வாழ்க வாழ்கன்னு வந்துச்சுன்னா நம்ம அடுக்கு தொடர் கொடுப்போமே. ஆனால் ஒரே வாழ்க வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே வாழ்க இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன போடணும் அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நம்ம போடுறோம். ஏன் அது மட்டும் ஏன் வாழ்க வாழ்கன்னு சொல்லி நம்ம அடுக்கு தொடர் போட்டோம், இதை மட்டும் ஏன் வாழ்கன்னு ஒரு வாழ்க வந்தா வியங்கோல் வினைமுற்று போடுறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. கா இயர் என முடிந்து வந்தால் கா வாக்கியமானது வாழ்க வாழியர் வாழிய கா இயர்ல முடிந்து வந்தால் ஒரு வாக்கியம். அவ்வகை வாக்கியத்திற்கு இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு போட்டித் தேர்வுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நான் விடைகளை தர தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.